வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஊட்டியை சேர்ந்தவர் சிக் அனுமன், ஓய்வு தாசில்தார். இவரது மகனுக்கு ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக ஊட்டி கரியமலையை சேர்ந்த சோமு, குன்னூர் இடப்பள்ளியை சேர்ந்த குமாரி லதா மற்றும் சிவராமன் ஆகியோர் 16 லட்சம் ரூபாய் வாங்கினர். பணம் கொடுத்து பல ஆண்டுகள் கடந்த நிலையில் வேலை வாங்கி தராமல் இழுத்தடித்தனர். பணத்தை திருப்பிக் கேட்ட சிக் அனுமனை மூவரும் மிரட்டினர். இதுகுறித்து போலீஸ் எஸ்பி நிஷாவிடம் சிக் ஹனுமன் புகார் கொடுத்தார். விசாரணை நடத்திய போலீசார் சோமு, குமாரி லதாவை கைது செய்தனர். சிவராமனை தேடுகின்றனர். கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சுவாமி தரிசனம் செய்தார். இது எல்லாமே எதுலேருந்து எமானேட் ஆகிருக்கு? நிகிதா என்கின்ற ஏற்கனவே கிரிமினல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற, பண மோசடி வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி கொடுத்த பொய் புகார் தானே. அரசாங்கம் முதல்ல என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எனக்கு நீதிமன்றத்திடமும் கோரிக்கை இருக்கு. நீதிமன்றம், சிபிஐ, இப்போ நீங்க யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் நிகிதா. ஏன்னா அந்த பையனை படுகொலை செஞ்சதுக்கு காரணம் அந்த புகார், பொய் புகார். அதனால அதுல நடவடிக்கை டைவர்ட் பண்றீங்க. அந்த ஊர் எஸ்பி, அந்த டிஎஸ்பி, அந்த காவலர்கள் எல்லாருமே கொலை குற்றவாளிகள். இன்னமும் ஏன் அந்த எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு எஸ்பியோட உத்தரவு இல்லாமல் 5 ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டிஎஸ்பியோடது கொலை பண்ணுமா? அதனால கொலைக்கு ஆதாரம் என்ன, மூலம் என்ன? அது அந்த எஸ்பி ராபர்ட். ஃபர்ஸ்ட் ராபர்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க சார். ரெண்டாவது நிகிதாவையும் அரெஸ்ட். நிகிதா, நான் என்ன சொல்றேன், அந்த நிகிதா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பண்ணினார்னு அதுல எங்கெங்கெல்லாம் சந்தேகம் எழுப்பப்படுகிறது? முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சந்தேகம் எழுகிறது, செக்ரட்டேரியட்டிலிருந்து சந்தேகம் எழுகிறது, தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போன ஒரு டிரான்ஸ்பர்டு ஐஏஎஸ் ஆபீசர் அவங்க பேரு சொல்லப்படுகிறது. அதனால அதை நாம விசாரிக்கணும். தேவை ஏற்படுமானால் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக இந்த விஷயங்கள் அனைத்து பற்றியும் சிபிஐக்கு மனு கொடுக்கப்படும். சுவாமி மலையில லிப்ட் ரெடியா பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க பாத்திருக்கீங்களா? லிப்ட் பயன்பாட்டில் இருக்கா? வேலையே முடியல. ஆனா அறநிலைத்துறை மந்திரி இவ்வளவு பெரிய அரங்கட்ட நபர், புழுவுனி பேர் வழி அறநிலைத்துறை மந்திரியா எப்படி இருக்கலாம்? நீ 6 படை வீட்டையும் அழிச்சுடுவாங்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் நம்ம மிகப்பெரிய கொடையாளர், முருக பக்தர் திரு சிவநாடார் அவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி கொடுத்திருக்கார். அதுல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு உனக்கு என்ன கிளைம் பண்றதுக்கு இருக்கு? நீ யாரு? உதயநிதி ஸ்டாலின் நிதியமைச்சரை பார்த்து கேட்ட கேள்விய நான் இவரை பார்த்து கேட்டா தப்பு இல்லை. ராஜா அப்படி பேசுவார்லாம் சொல்லக்கூடாது. உதயநிதி சொன்னா சொல்றேன், அவங்க அப்பம் விட்டு பணமா? உதயநிதி கேட்டார்ல நிதி மந்திரியை பார்த்து. நான் கேட்கிறேன், சேகர் பாபுவோட அப்பம் விட்டு பணமா திருச்செந்தூர்ல செலவானது? யார ஹிந்துக்களை ஏமாத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் டெம்பிள்ஸ்ங்கிறேன் நான். ஹிந்து கோவில்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அறநிலைத்துறை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதை 2026 பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவன். அந்த குடும்பத்தினர் எல்லார் மீதும் எனக்கு அக்கறை இருக்கு. அதனால நான் ரொம்ப ஜாஸ்தி இதுக்குள்ள போக விரும்பல. ஒன்னா இருந்தா கண்ணுக்கு அழகு. கோவையில் உள்ள மத்திய அரசின் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் வளமான வாழ்விற்கு கரும்பு சாகுபடி என்ற தலைப்பில் பழங்குடியின விவசாயிகளுக்கான பிரத்யேக பயிற்சி நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட பழங்குடியின விவசாயிகள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் மற்றும் கோவை வானொலி நிலையம் சார்பில் நடத்தப்பட்ட வானொலி வேளாண்மை பள்ளி நிகழ்ச்சியில் விஞ்ஞானிகளுடன் பழங்குடியின விவசாயிகள் சிறப்பு கலந்துரையாடல் நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் நீலகிரி வரையாடு திட்ட இயக்குநர் கணேசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பழங்குடியினர்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கரும்பு விவசாயத்தில் ஈடுபடுற பழங்குடியினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக 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 குறை. பட் சேலம் மாவட்டத்துல கருமந்துறை வட்டாரத்துல பாத்தீங்கன்னா பழங்குடியினர்களே கரும்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கடந்த வருடம் சேலம் மாவட்டத்துல எங்க DAPSTC பழங்குடியின பிரிவுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் அப்படின்ற கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்துடைய
திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்தினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து பல நிகழ்வுகள் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த பழங்குடியினருக்கான பயிற்சி தவிர வளமான வாழ்விற்கு கரும்பு சாகுபடி அப்படின்ற ஒரு புத்தகம், ஒரு கையேடு விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த புத்தகத்தை இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். அப்புறம் ஒரு ஆவணப்படம், இந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்துக்கான ஒரு ஆவணப்படமும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். அதுவும் இல்லாம அந்த இரு கிராமத்துக்கு பழங்குடியின கிராம விவசாயிகளுக்கு பவர் டில்லர் விசைக்கலப்பை இன்னைக்கு சிறப்பு விருந்தினரும் எங்க இயக்குனரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில பேட்டரி ஆபரேட்டட் ஸ்ப்ரேயர்ஸ், நிறைய எக்ஸ்டென்ஷன் பேம்ப்ளெட்ஸ் விரிவாக்க வெளியீடுகள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு கூடியிருக்காங்க. கரும்பு விவசாயம் தமிழ்நாட்டில் பெருமளவில் குறைஞ்சிட்டு வர்றதை பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் பழங்குடியினரிடையே இந்த விவசாயம். காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் மற்றும் ஃபெட்கிராட் சேவை நிறுவனம் சார்பில் வாழைநார் தொழில் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் மதுரை ஒருங்கிணைப்பாளர் கலிஃபூர் ரஹ்மான் வரவேற்றார். ஃபெட்கிராட் நிர்வாக இயக்குநர் சுப்புராம் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் மதுரை கோட்ட மேலாளர் செந்தில்குமார் ராமசாமி மற்றும் மதுரை மேலக்கால் வாழைநார் மூலம் பொருட்கள் தயாரிக்கும் முருகேசன் பங்கேற்றனர். அதன் மூலமா உங்களுடைய சகோதரிகள் சொல்லுங்க, 10 நாள் பயிற்சி எனக்கு கொடுக்குறேன், அதுக்கு பிறகு அந்த வேலையை அவங்க இருக்கிறதுலே பண்ணலாம், அந்த வாழ்க்கையை கதை சொல்றாரு. நல்ல சம்பளம் கிடைக்கும். இதை நீ அந்த சகோதரர்கள் பயன்படுத்திட்டு நீங்க அந்த பேருக்கு அவங்க ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் நம்முடைய சாதவர்கள் போயிட்டு வச்சிருக்காங்க. சாதவர்களுக்கு அந்த சாப்பாடு இருக்கு. ஆதிஸ்வரன் காதி பவன் நீங்க தயாரிக்கிற பொருள் எங்கேயே கொடுக்கலாம். அதனால உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் நாங்களே பண்ணுவோம். வேற எதுங்க வேணும்? புருஷனுக்கு வேலை பார்த்து கேட்கணும். நான் கேட்கறது நீங்க வேலை கொடுக்கணும் அவருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க அவருக்கு வேலை கொடுக்கணும். நீங்க உங்க புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இல்ல அண்ணன் தம்பிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீங்க அந்த சான்ஸ் அந்த வேலை வாய்ப்பு நீங்க அதை உருவாக்கணும். உங்க மூலம் ஒரு 4 பேர் நல்லதா இந்தியா அளவில் நீங்க பூரா ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்டேட்டுக்கு ஒரு 5000 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். டெல்லி, அஸ்ஸாம், பீகார், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கேரளா, இப்படி ஒரு 13 ஸ்டேட்ல கிட்ட ஒரு 3000 பேருக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து அங்கங்க அவங்க உற்பத்தி பண்ணி நீங்க அந்தந்த ஏரியாவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கும் கல்கட்டா கம்பெனிக்கு ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஏதோ வாங்க மட்டும் பார்த்தேன் என்கிட்ட அதை வெளியே கொண்டு வராம கேட்கறது அளவு 4 மூணு செஞ்சுட்டு உட்காந்துருந்தேன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் எங்க கிராமத்துடைய தரமே இன்னைக்கு வேற விதமா இருக்கு. அதனால நீங்களும் கொஞ்சம் ஆர்வத்தோடு எந்த பொண்ணு ஆர்வத்தோடு கத்துக்குங்க, ஆர்வத்தோடு செய்யுங்க. அதனால பலன் நம்ம தேடி வரும், பலன் நம்மளை தேடி வரும். நிகழ்ச்சியில் ரூட் செட் முதுநிலை பயிற்றுனர் வீர ராகவராவ், தமிழ்நாடு மண்பாண்ட தொழிற்சங்க பொதுச் செயலாளர் தியாகராஜன் பங்கேற்று கைவினை தொழில் முன்னேற்றம் குறித்து பேசினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஃபெட்கிராட் நிர்வாகிகள் அங்குசாமி, கிருஷ்ணவேணி உள்ளிட்டோர் செய்தனர். நிகழ்ச்சி பொருளாளர் சாரல் ரூபி நன்றி கூறினார். புதுக்கோட்டை ராம் தியேட்டர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்தி இன்று காலை பைக்கில் சென்றார். சுப்பிரமணிய நகர் சாலையில் சென்றபோது பைக் மீது எதிரே வந்த கார் மோதியது. இதில் காயமடைந்த சக்தியை மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். விபத்தை ஏற்படுத்திய கார் டிரைவரிடம் மக்கள் விசாரித்தனர். அவர் ராம் பிரசாத் பெரம்பலூரில் போலீசாக வேலை பார்ப்பது தெரியவந்தது. விபத்து நடந்த பிறகும் காரில் அமர்ந்தபடி ராம் பிரசாத் மீண்டும் மது குடித்தார்.
ஆவேசமடைந்த பொதுமக்கள் அவரை காரில் இருந்து இறக்கி தாக்க முயன்றனர். ஸ்பாட்டிற்கு வந்த புதுக்கோட்டை சிட்டி போலீசார் அவரை மீட்டு ஸ்டேஷன் அழைத்து சென்றனர். அவரிடம் விசாரணை நடக்கிறது. மூணு மாசம் நாங்க வந்துட்டு இருந்தோம் ஸ்கூல் பிள்ளைங்க வரனால அந்த பிரேக் போட்டா பார்த்தா குடிச்சிட்டு வந்து இடிச்சிட்டாரு ஃபுல்லாக. யாரு உள்ள காரில் பண்ணுவோம்ல கேட்டால் போலீஸ் சொன்னாங்க. அவன் இடிச்சிட்டாங்க. எனக்கு கை இங்கே அடி, கால்லாம் அடி, பின்னாலாம் அடி, அதான் நடந்தது. என்ன சொல்றாரு அவரு? அவன் வந்து போலீஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் பண்ண மாட்டாரு, குடிச்சிட்டே இருக்காரு. உள்ள உட்காந்து உள்ள பிரச்சனை நடக்குது. உள்ள குடிச்சிட்டே இருக்காரு. இந்த ஏரியா எப்போதுமே காலைல ரெஸ்டான நேரம் சார். இந்த நேரத்துல வந்து அந்த புளிய மரம் வேப்ப மரத்துக்கிட்ட இருந்து ஒரு கார் எடுத்துட்டு வந்தாப்புல. எடுக்கையில எங்களை பார்த்தாப்புல. சரின்ட்டு குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு ரிட்டன் போய் சாவியை பறிச்சிடலாம்னு நினைக்கையில இந்த பசங்க மேல வந்து மோதிட்டாப்புல. மோதினோட இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா அந்த ஸ்பீட் பிரேக்ல மோதி ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டிருப்பான். அதனால விபத்து நடந்தோட சாவியை பறிச்சுட்டு இங்க உட்கார வச்சு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உள்ள உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. கேட்டா நான் பெரம்பலூர்ல ஏஆருக்கு சைன் பண்ணிருக்கேன், 5 நாளைக்கு முன்னாடி காவல்துறைங்கிறாப்புல. அவருக்கு பொண்டாட்டி பிரச்சனைங்கிறாப்புல. இவர் பொண்டாட்டி பிரச்சனைக்கு ஸ்கூல் பிள்ளைகளை கொல்ல முடியுமா, இல்ல பப்ளிக்க கொல்ல முடியுமா? இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி ஆளுகளை வந்து டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்க கூடாது. அதான் எங்களோட கோரிக்கை. அவரோட ஐடியா அவரு காவல்துறை நம்ம ஆளு அப்படியே ஃபுல்லா எடுத்துருவோம். ஆமா குடிச்சிட்டு இங்க வண்டி கொண்டு போட்டதுக்கு அப்புறம் உள்ள உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதான் பேங்க்ல இருக்குங்க. எடுங்க